ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே இல்லைங்களா, சண்டே ரைட்டு தான். அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க வழக்கம் போல் சண்டே ரைட்டுக்கு. சரி, பிளான் இல்லை, இன்னும் சடனாக கிளம்பியாச்சு. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எல்லோரும் லைக் பண்ண சொல்லுவாங்க, இவனா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறான்னு. லைக்ஸை விட வந்து வாட்ச் டைமிங் தான் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட். அதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியும் பார்க்கலாம் வீடியோஸை. ஸோ நீங்கள் வீடியோஸை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சண்டே ரைட் போவோம், நம்ம பறக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் பேர் வந்து நவீன். நிறைய வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன், என் பேர் நவீன். நம்ம வண்டி பேர் டோரோ, நம்ம ஹீரோ ஆஃப் த சேனல் அவர் தான். இந்த சண்டே ரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம இனிமேல் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம், நம்ம ஊர் தான் இது. இதுக்கு மேலே நம்ம வந்து அப்படியே ஹைவே வியூ போவோம் டேரெக்டாக. இன்னும் ஹைவே வந்து நம்மள்கிட்ட 4 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற சிசிடிக்கு தான் போயிட்டுருக்குறோம். அது மாதிரி பெட்ரோலும் நம்ம வண்டிக்கு போட்டாகணும். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஹைவே வியூவில் போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக நம்ம ஹைவேரியை ஜாயிண்ட் ஆகிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே சிட்டுக்குருவியாட்டம் சும்மா சிறக வரைச்சி பறந்து போயிட்டே இருக்கலாம். என்ன தான் ஆயிரம் சொல்லுங்கள், இந்த வீக் டேஸில் வண்டி ஓட்டுறதுக்கும் இந்த வீக்கெண்டில் வண்டி ஓட்டுறதுக்கும் நிறையவே சேஞ்சஸ் இருக்குங்க. என்ன தான் நம்ம எவ்வளோ தான் ஸ்பீடாக போனாலும் வீக் டேஸில் அந்த ஃபன் வர மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. அதுவும் ஹைவேஸில் ஜாயிண்ட் ஆகும்போது அதெல்லாம் வேறு மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருந்துகிட்ருக்கும். இதுமாதிரி ஹைவேஸில் போகும்போது வந்து இந்த டேர்னிங்ஸ் வருதுங்களா, சிக்னல்ஸ் அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சடனாக வந்து யாராச்சும் கட் பண்ணுவாங்க. நாம் வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் சும்மா பயங்கரமாக அடிச்சு ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம ஒரு ஃபன்னாக. பட் அவங்க வர்றது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து ப்ராப்ளமாக முடிஞ்சிடும். ஸோ சடனாக பிரேக் நமக்கு தான் பிரச்சனை. அதனால் வந்து சூப்பராக நம்ம ஒரு ஆவரேஜான ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணிப்போம். ஹை ஸ்பீடு போகிறதாலும் பிரச்சனை இல்லை, பட் இந்த சைடு கொஞ்சம் கவனிச்சு போவோம் அந்த மாதிரி இடம் வரும்போதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நம்ம காஃபி ஷாப்புக்கு போகிற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸு அண்ட் சீனியர்ஸ் ஐ திங்க் டுக்காட்டி அண்டு கவாசாக்கி எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி. ஏன்னா ஐ திங்க் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது டுக்காட்டி கவாசாக்கி எல்லாம் வரத்துக்கு. ஆனால் எத்தனை பைக் வந்து நம்ம இன்றைக்கி காட்டுவோன்னு எனக்கு ஐடியா இல்லை. வாங்க நம்மளே போய் நேரில் பார்க்கலாம். ஏன்னா எனக்கே தெரியலங்க, ஏன்னா என்னென்ன பைக்ஸ் இருக்க போது சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி நம்ம வந்துட்டோம் சிசிடிக்கு. வந்துட்டோம். டேக் லெஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ். சிசிடி என்ன பைக் இருக்குது? ரெட் கலர் அதை தெரியுதுங்க, அப்பாச்சியா? விக்னேஷ் தான் அப்பாச்சி. இல்லைங்க, டுக்காட்டி. ஐ திங்க் 959 டுக்காட்டி, கரெக்ட். பேனங்கிள் 959 சூப்பரான வண்டிங்க. பாருங்கள், நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்களா நம்ம வந்து அடிக்கடிக்கு சூப்பர் பைக்ஸ்லாம் காட்டுவோம்னு சொல்லிட்டு. எல்லாேருக்கும் வந்து இந்த வண்டி கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், 959 டுக்காட்டி நின்றுருக்கு. நம்ம அவரோட வந்து நம்ம வீடியோவில் காட்ட முடியுமா தெரியல. ட்ரை பண்ணுறேன் நான் அவங்கள காட்ட முடியுதான்னு, பட் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்ம வந்து அவங்க கூட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சண்டே ரைட் முடிஞ்சிச்சு. அவங்க டுக்கட்டியில் வந்தவங்களாம் கிளம்பியாச்சு. கவாசாக்கி 800 வந்துருச்சு, 3800. அதுக்கப்புறம் மதுவனையோடைய BMW 1200R வந்துருந்துச்சு. ஆசமாக இருந்துச்சு. பட் மதுவனா தான் என்னால் மீட் பண்ண முடியல. அவர் வந்து முன்னாடியே கிளம்பிட்டு இருக்காரு. நான் வரத்துக்கு 2 மினிட்ஸ் மட்டும் தான் அவர் கிளம்பியிருக்காரு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கபிலேஷ் ப்ரோ வந்து நம்ம ராஜ் ப்ரோ இருக்கார். கபிலேஷ் ப்ரோ வந்து RX 135 வந்திருக்காரு, பெட்ரோல் போட போயிருக்காரு. இருங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கபிலேஷ் ப்ரோ வந்து அவரோட RX 135 அதை காட்டுறேன் நான் உங்களுக்கு. அவர் ஃபியூல் போட்டுட்ருக்காரு. அண்ட் தென் நண்பர்களே, பறக்கலாமா? பாருங்கள், நம்ம ப்ரோ வந்து 135 சும்மா அருமையாக பவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கார். சூப்பராக இருக்குங்க வண்டி. அது ஹெவி வெயிட்லெஸ் வேறிங்களா, வண்டி ஓட்டவே தரமாக இருக்கும். அருமையாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டியை ஜம் பண்ணிவிட்டு. நம்ம வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஃப்ரீ காசு இல்லைங்க கையில். கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தது. ஆல்ரெடி அந்த ரிசர்வில் தான் இருக்குது பெட்ரோல்.
பிரச்சனை இல்லை, அது தாராளமாக வீட்டுக்கு போயிருங்க. நெக்ஸ்ட் நம்ம கிளம்புவோம் அப்படி இருக்குங்களா. கபிலேஸ்வர் அங்கேயே கட் ஆகிட்டார், நம்ம ஹைவே ஏரியாச்சு. இப்போது டைரெக்டாக அடிச்சு பறக்க வேண்டியது தாங்க நம்ம. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த ரைடிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு போடுங்க. ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபுல் சேஃப்டி. சேஃப்டி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எந்த நேரத்தில் எது நடக்கும்னே தெரியாதுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் சேஃப்டி கலந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு ஃபன் ஒன்று இருக்குது. இந்த மோட்டோ விளாகிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபன்னுன்ற ஒரு விஷயம் நல்லா தெரியும், அது எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த இதெல்லாம் போகும்போது. ஆல்சோ இங்கே வந்து அதை ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது சீரியஸ்லி இட்ஸ் வெரி வெரி ஃபன், சூப்பராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மரியாதை இருக்குங்க. அதனால தாங்க அதை சொல்ல வரேன். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்னோடய விளாக் வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறேன். என்னோடய மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணுறேன். மைக் வந்து நான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை, என்னாச்சுன்னு தெரியல. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கிட்டத்தட்ட 6 வீடியோ நான் போட போகிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே தான் இருக்குது மைக்கு, அது இது சொல்லிவிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அண்ட் தென் இந்த ட்ரைனிங்கோட நான் நம்ம vlog முடிச்சுக்கிறேன். பபாய் எவ்ரி ஒன்.